காலுக்காகமும் கூரிக்காகமும் ரொம்ப ஆர்வமான சாகசமான காக்கைகள். இவங்க ரெண்டு பேரும் காட்டில் பறந்து பளபளப்பான பொருட்களை சேகரிச்சுட்டு வந்து அதை பார்த்து ரசிப்பாங்க. ஒரு நாள் காலுக்காகமும் கூரிக்காகமும் காட்டில் பறந்துட்டு இருக்கும்போது தரையில் ஒரு மர்மமான சாவியை பார்க்குறாங்க. அப்போது கூரி, அங்க பாத்தியா? ஒரு மர்மமான சாவி ஒண்ணு தரையில இருக்கு. ஆமாங்காலு, அந்த சாவி ரொம்ப அழகா இருக்கு, வாங்க போய் பார்க்கலாம். கூரி, நீ சொன்ன மாதிரி சாவி ரொம்ப அழகா இருக்கு. ஆனா இந்த சாவி எது இருக்கிறதுன்னு தெரியலையே கூரி. காலு, உங்களுக்கு தான் புதர் போட்டு விட கண்டுபிடிக்கிறதுனா ரொம்ப பிடிக்குமே, இதையும் கண்டுபிடிங்க அப்படின்னு கூரிக்காக சொல்ல ரெண்டு காகமும் அந்த சாவி பொருந்தக்கூடிய பூட்டு இல்லாட்டி கதவை தேட தொடங்குறாங்க. அப்படியே காட்டில் ரொம்ப தூரம் தேடி பறந்து போகிறாங்க. அப்போ இடையில அவங்க நண்பர்களான சோனா குருவியை பார்க்குறாங்க. சோனா, எங்களுக்கு தரையில இருந்து ஒரு அழகான சாவி ஒன்று கிடைச்சது. இதுதான் அந்த சாவி. அக்கா, சாவி ரொம்ப அழகா இருக்கேன், ரொம்ப வித்தியாசமா கூட இருக்கு பார்க்க. ஆமா சோனா, ஆனா இதுக்கு பொருத்தமான பூட்டு தான் எங்க இருக்குன்னு தெரியல. நாங்க அதை தான் தேடி வந்தோம், நீ கொஞ்சம் பார்த்தா சொல்லு சோனா. கண்டிப்பா நான் உங்களுக்காக பாக்குறேன் குரியக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தேட ஆரம்பிச்சாங்க. அப்போ ஒரு பயங்கரமான சூறாவளி காத்து வீச தொடங்குது. காலு, அவங்க பாருங்க, சூறாவளி காத்து வீசுது. இதுல மாட்டி நம்ம ஒரு வழி ஆக போறோம் காலு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. கூரி, நீ பயப்படாத, என்ன பிடிச்சுக்கோ, நான் பாத்துக்கிறேன். காலுக்காகவும் கூரிக்காகவும் மீண்டு வந்து மறுபடியும் தேட தொடங்குறாங்க. அப்போ கூரிக்காக சொல்லுச்சு, காலு, என்னால இதுக்கு மேல பறக்க முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு, இதை இப்படியே விட்டுட்டு நம்ம திரும்பிடலாம் காலு. இல்ல கூரி, நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தது பாதையிலே போகவா? எனக்கு என்னமோ நம்ம கிட்ட நெருங்கிட்டோம்னு தோணுது, இன்னும் கொஞ்சம் தூரம் போகலாம் கூரி அப்படின்னு காலுக்காக சொல்லுச்சு. சரின்னு சொல்லிட்டு ரெண்டு காகமும் பறந்து போச்சு. கொஞ்சம் தூரம் போனதும் காலுக்காக சொல்லுச்சு, கூரி, அங்க பாத்தியா? ஒரு பழைய துருப்பிடிச்ச பூட்டு ஒண்ணு இருக்கு. அட ஆமா காலு, ஒருவேளை இந்த சாவிக்கு உரிய பூட்டு அதுவா இருக்குமோ? இருக்கலாம் காலு. ஆனா இந்த துருப்பிடிச்ச பூட்டுக்கு தான் நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டோமா? அப்படி நினைக்காத கூரி, வா போய் பார்க்கலாம் சொல்லிட்டு ரெண்டு பேரும் போய் அந்த பூட்டை திறந்து பார்த்தாங்க. அந்த பொட்டிக்குள்ள ரொம்ப பளபளப்பான புதையல் இருந்ததை பார்த்ததும் ரெண்டு பேருக்கும் ஐயா புதையல் புதையல்னு சொல்லி குதிச்சு சந்தோஷப்பட்டாங்க. அப்போ கூரிக்காக சொல்லிச்சு, காலு, நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டது வீண் போகல, ரொம்ப சந்தோஷமா இருக்கு காலு. ஆமாம் கூரி, எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ கஷ்டமா இருக்குன்னு சொல்லும் போதே நம்ம திரும்பி போயிருந்தா நமக்கு இவ்வளோ புதையல் கிடைச்சிருக்காது. நம்ம கஷ்டப்பட்டதுக்கான பலன் கிடைச்சிருச்சு கூரி அப்படின்னு சொல்லிட்டு தனது நண்பர்களுக்கு நன்றி சொல்லிட்டு புதையலை எடுத்துட்டு பறந்து போயிடுச்சு.